என் தாயின் கரங்கள் நீள்கிறது. சரி, மறுபடியும் அழைத்து பார்க்கலாம். அம்மா. மகனே. ராஜா. மகனே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எப்படியாவது என் தாய்க்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று அவசரமாக ஆத்திரத்தால் அறிவிழந்து நீச்ச பெண்ணின் உடலோடு என் தாயின் சிரத்தையும் என் தாயின் உடலோடு அருந்ததி பெண்ணின் சிரத்தை மாற்றி உருவத்தை மாற்றி உயிர் கொடுத்து விட்டேனே. சிரத்தை மாற்றி என் தந்தை கொடுத்த மரத்தையே நான் பாழ்படுத்தி விட்டேனே. இருவருமே உருமாறி நிற்கின்றீர்களே. இருவரில் நான் யாரை தாய் என்று அழைப்பு, யாரை தாயாக ஏற்பே? தூங்கும் போது உடலோடு ஒட்டி இருக்கிற என் தாய் மகனே என்று அழைக்கிறது. உடல் அசையாமல் அப்படியே இருக்கிறது. என் தாயின் உடலோடு ஒட்டி இருக்கிற சிரம் வார்த்தையாடாமல் இருக்கிறது. என் தாயின் கரங்கள் ஒருவன் மதியை மாற்றிக் கொள்ளலாம், ஆனால் விதியை மாற்ற எவராலும் முடியாது. கோட்டையிலே பிறந்திருந்தால் இறைவன் போட்ட புள்ளியை யாராலும் மாற்ற முடியாது சொல்லுவார். விடுகதை போட்டுவிட்டு விடை காணாத பிள்ளையால் இருதலை கொள்ளி எறும்புவோல் நான் இங்கு தத்தளித்து அழுவதை விட முக்காலமும் முழுந்தவர் என் தந்தை ஜமதக்கிரியார். அவரிடத்தில் நடந்ததை கூறி இருவரில் யார் என் தாய் என்ற விளக்கத்தை கேட்டு தர வேண்டும். தொடர்ந்து வாருங்கள்.
பாழானா தாயிற்கு உயிரோடு வேண்டும் என்பதற்காக வரம் கேட்டு வரம் கொடுத்த மகளே அருந்ததி இல்லத்தை நாடினேன். என் தாய்க்கு நான் பிள்ளை என்றால் அருந்ததி ஒரு பிள்ளைக்கு தாய் தானே என்பதற்காக அவளுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று உள்ளத்திலே எண்ணம் கொண்டு அவசரமாக ஆங்கிலத்தில் அறிவுறுத்த நான் நீச்ச பெண்ணின் உடலோடு என் தாயின் சிரசையும் என் தாயின் உடலோடு நீச்ச பெண்ணின் சிரசையும் உருவத்தை மாற்றி உயிர் கொடுத்து மாற்றி நீங்க படுத்த மனத்தையே நான் பாழ்படுத்தி விட்டேன். இருவருமே உருமாறி விட்டார்கள். இருவரில் யார் என் தாய் என்று எனக்கு தெரியவில்லையே. இருவரில் யார் என் தாய் சொல்லுங்கள். துண்டிக்கப்பட்ட சிரமம் உடலம் ஒன்று சேர்த்து தன்னைத்தால் எழுப்பினார் அல்லவா? அந்த உருவத்தில் உன்னுடைய தாயை